ஹாய் ஆல். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம அதாவது டிவிகே பார்ட்டி விஜய் ப்ரோ அவங்க வந்து நாளைக்கு May 7th வந்து பதவி ஏற்கிறதா நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா சோர்சஸுமே அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்ப வந்து அது வந்து கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது இன்னுமே நம்மளால சொல்ல முடியல. இவன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போதுமே வந்து அது ஒரு கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது இன்னுமே அது சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னு கேட்டா அதாவது வந்து தமிழ்நாடுல வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னா மெஜாரிட்டி ஆன சீட் அப்படிங்கிறது எந்த கட்சியுமே கிடைக்காவிட்டாலும் டிவிகே தமிழக வெற்றி கழகம் பார்ட்டி வந்து மோர் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கறத அடைஞ்சிருக்காங்க. அதாவது 108 சீட்டு. இந்த 108 சீட்டுல வந்து நமக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு வந்து 118 அப்படிங்கிற இலக்கை வந்து நம்ம ரீச் பண்ணோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து 2 இடத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஒன்னு திருச்சியில, இன்னொன்னு வந்து சென்னை. ஸோ இந்த 2 இடத்துலயுமே விஜய் அண்ணா வந்து ஒரு இடத்தையுமே சூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனே இருக்கு. ஸோ இந்த கவுண்ட்ல வந்து நம்ம இருக்கிற அந்த மைனாரிட்டிஸ் பார்ட்டிஸ் இல்ல வேற காங்கிரஸ் இந்த மாதிரி நம்ம மற்ற பார்ட்டி கிட்ட சப்போர்ட் வாங்கி தான் நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சுச்சுவேஷன் இருந்தது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிஸ்கஷனே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் இருக்கிறப்போ இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறப்போ வந்து ஃபைனலைஸ்டான விஷயம் என்னன்னா டிவிகே பார்ட்டி தமிழக வெற்றி கழகம் வந்து காங்கிரஸ் பார்ட்டியோட வந்து ஒரு அலையன்ஸ் பேசிஸ்ல வந்து அவங்களோட அந்த 5 எம்எல்ஏக்களையுமே வந்து டிவிகேக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு அந்த சப்போர்ட்ல வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணா. பட் 5 எம்எல்ஏக்கள் வந்தாலுமே கவுண்ட் அப்படிங்கிறது 118 வந்து இன்னுமே ரீச் ஆகல. ஸோ அதுக்கான டிஸ்கஷன் அப்படிங்கிறது இன்னுமே போய்கிட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து ராகுல் காந்தி வந்து ஓப்பனாகவே அவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி லைக் வந்து டிவிகே பார்ட்டியோட நம்ம அலையன்ஸ் அப்படிங்கிறத வைக்கிறோம், டிஎம்கேவோட இது நம்ம விலகுறோம் அப்படிங்கிறது. ஸோ பேசிக்கலாக அதுதான் மீனிங். ஸோ கிட்டத்தட்ட பல வருடங்களா அவங்க டிஎம்கேவோட இருந்தாங்க. இன்னைக்கு இந்த டிஎம்கே விட்டு வெளில வந்து இப்போ டிவிகே பார்ட்டிக்கு வந்து ஆதரவு தராங்க. அதாவது இப்போ இந்த ஆதரவு அப்படிங்கிறது என்னன்னா முழுமையாவே அவங்க இனிமே நடக்க போற ராஜ்யசபா எலெக்ஷனா இருக்கட்டும், லோக்சபா எல்லாத்துலயுமே அவங்க வந்து இனிமே வந்து டிவிகே அலையன்ஸோட தான் போட்டிடுவாங்க. பிளஸ் அந்த ஒரு நிபந்தனையுடனான ஒரு கூட்டமைப்பு அப்படிங்கறதோட தான் இந்த 5 எம்எல்ஏக்களையுமே வந்து காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவங்களோட அட்வைஸ் பேசிஸ்ல வந்து டிவிகேவோட இணைந்திருக்காங்க. ஸோ இதுக்கான லெட்டரையுமே வந்து விஜய் அண்ணா வந்து இன்னைக்கு லோக் பவன்ல வந்து ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் கிட்ட வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா இது கொடுத்தாலுமே அந்த 118 அப்படிங்கிற அந்த லிமிட்டை வந்து இன்னுமே அச்சீவ் பண்ணாத ஒரு தருணம் அப்படிங்கறது தான் இருக்கு. இப்ப நம்ம காலையில இருந்தே டிஸ்கஷன் பாத்தீங்க அப்படின்னா லைக் வந்து பல கட்சிகளோட வந்து டிஸ்கஷன் இருந்தது. ஸோ சில சோர்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் கட்சி லைக் ஏடிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சி, அதுக்கப்புறம் ஆல் இண்டியா முஸ்லீம் லீக், அந்த மாதிரி பல கட்சிகளோட ஓகே சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே நம்ம டீடைலா இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஈவன் வந்து விஜய் அவர்கள் விஜய் அண்ணா வந்து பதவி ஏற்கும் போதுமே, முதலமைச்சரா பதவி ஏற்கும் போதுமே வந்து ராகுல் காந்தி வந்து அந்த செரமோனிக்கு வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அழைப்புமே கொடுத்திருக்கிறதாவுமே சோசியல் மீடியால வந்து ஒரு பப்ளிஷ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு முக்கியமான ஒரு திருப்புமுனை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட டிஎம்கே வந்து இத்தனை வருஷம் வந்து இந்த காங்கிரஸோட, அதாவது டிஎம்கேன்னு சொல்றதை விட காங்கிரஸ் வந்து டிஎம்கேயோட ஒரு ஒன்றிணைந்து ஒரு பயணம் அப்படிங்கறது மேற்கொண்டாங்க பல வருடங்கள். இன்னுமே சொல்ல போனா தமிழ்நாடுல வெற்றி அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மேஜரான ரீசன் வந்து டிஎம்கேங்கிறதுல வந்து கன்ஃபார்ம்டா நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ இப்ப திடீர்னு இப்போ இந்த டிவிகே அவர்கள் வந்து ஒரு ஹோல்சம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அடைஞ்ச பிறகு டக்குன்னு அந்த ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு 2 நாள்ல அவங்க டிஎம்கே மொத்தமா கை கழுவி விட்டுட்டு டிவிகே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அப்படிங்கிறது பரவலாவே பேசப்படுது. முக்கியமா டிஎம்கே சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி காங்கிரஸ் மேல தாக்குதல் அப்படிங்கிறது பயங்கரமாவே இருக்கு. அதாவது துரோகம் செஞ்சுட்டாங்க, காங்கிரஸ் வந்து துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. இது மாதிரி ஒரு பக்கம் பேசும்போது இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஎம்கே மட்டும் என்ன, டிஎம்கே வந்து பிஜேபி கூட அலையன்ஸே வச்சுக்கலையா அப்படின்னு கேட்டா அப்படியுமே கிடையாது. அதாவது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா 1999 to 2003 வந்து டிஎம்கே ஆட்சி அப்படிங்கிறது பிஜேபியோட அலையன்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ
சோ அதுக்கப்புறம் அந்த 2003க்கு அப்புறம் திரும்பவும் அந்த அலையன்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸோட அலையன்ஸ் இருந்தாங்க. இந்த காங்கிரஸோட கூட்டமைப்பு அப்படிங்கிறது ஒரு சில நேரம் சில வருடங்கள் இருந்து கொஞ்சம் வருடங்கள் இல்லாம அந்த மாதிரி பிரேக் ஆகி திரும்ப கனெக்ட் ஆகி அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. பட் நீண்ட நாளான கூட்டமைப்பு அப்படிங்கிறது டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் உண்டு. ஆனா இந்த ஒரு தருவாய், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிஎம்கே வந்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது காங்கிரஸ் வந்து அவங்களை விட்டு வெளில வந்து இருக்கிற அந்த 5 ஜெயிச்ச அந்த எம்எல்ஏஸ வந்து டிவிகே பார்ட்டிக்கு கொடுத்தது அப்படிங்கிறது வந்து டிஎம்கே சைட்ல வந்து பயங்கரமான ஒரு பேக் ஸ்டாபிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற ஒவ்வொரு தலைவர்கள் எல்லாருமே வந்து ஒரு பேச்சுங்கிறது கண்டிப்பா எதிர்பார்க்கப்பட்டதுதான். அந்த மாதிரியுமே அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா லைக் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து என்ன சொல்றாங்க, நாங்க டிஎம்கே விட்டு வெளில வர மாட்டோம், நாங்க வந்து டிஎம்கேவோட தான் தொடர போறோம் அப்படிங்கறத வந்து அவங்க கன்ஃபார்ம்டா சொல்லிட்டாங்க. வீடியோக்குள்ள கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சேனல் இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, நம்ம திரும்ப வீடியோக்குள்ள போகலாம். அதே போல முஸ்லீம் லீக் கட்சியும் அவங்களும் என்ன சொல்றாங்க, டிஎம்கே விட்டு விலகிறது அப்படிங்கிறது கிடையாது, நாங்க டிஎம்கேவோட தான் தொடருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து உறுதியா சொல்லிட்டாங்க. அதே போல ராகுல் காந்தி காங்கிரஸ் சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த லெட்டர் கொடுத்தாங்க இல்ல, லைக் 5 எம்எல்ஏ அவர்களும் சைன் பண்ணி லைக் வந்து இந்த மாதிரி நம்ம டிவிகே பார்ட்டியோட இணைகிறோம் அப்படிங்கிறது இந்த மாதிரி கண்டிஷனல் அலையன்ஸ் தான் அப்படிங்கிறதுமே அவங்களுக்கு. ஏன்னா இது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுல கண்டிப்பா அவங்களுக்கு சைட்ல இருந்து சில கண்டிஷன்ஸ் இருக்கும், அதோட தான் நாங்க இணைகிறோம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே வந்து சந்தோஷமாவே வந்து விஜய் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டு அந்த காட்சிகள் எல்லாமே நம்மளால வந்து இன்னைக்கு வந்து கண்டிப்பா மீடியால வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. லோக்பவனுக்கு வந்து விஜய் அண்ணா வந்து போகும்போது அங்க காங்கிரஸ் எம்எல்ஏ எல்லாருமே சேர்ந்துதான் ஆளுநர் அவர்கள் கிட்ட அந்த லெட்டர் அப்படிங்கிறது கொடுக்கப்படுறாங்க. ஆனா காலையில இருந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட கூட்டமைப்பு அப்படிங்கிறது. அதாவது சில பேர் ஏடிஎம்கேல சில பேர் வந்து சேரணும், டிவிகே பார்ட்டியோட சேரணும்ன்ற மாதிரியும், சில பேர் வந்து டிவிகே பார்ட்டியோட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த மாதிரி கருத்துக்கள் வந்து ரொம்பவே அங்க வந்து இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் ஒரு முரண்பாடு அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. அங்க உள்ள ஒரு முக்கியமான தலைவர்கள் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல வந்து விஜயபாஸ்கர் அவர்கள், அதுக்கப்புறம் சி.வி. சண்முகம் அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து அங்க உள்ளுக்குள்ள அவங்களோட பார்ட்டிக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு காரசாரமா விவாதம் அப்படிங்கிறது போய்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் தகவல்கள் வந்து வெளிப்படையா வெளியில வந்துச்சு அப்படின்னு கேட்டா இல்ல. இது வரைக்கும் ஏடிஎம்கே அலையன்ஸ் வித் டிவிகே அப்படிங்கிறது எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே கிடையாது. ஒரு சில சமயம் வந்து அப்படி அலையன்ஸே இல்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. பட் சில பேருக்கு அதுக்கு விருப்பம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே தெரியப்படுது. ஆனா என்ன அப்படிங்கிறது நமக்கு எப்படியும் இன்னும் ஒரு 2 நாட்கள்ல தெரிஞ்சிடும். பட் அதுக்கு நடுவுல வந்து இந்த May 7 பதவியேற்பு விழா அப்படிங்கிறதுமே இருக்கு. ஸோ அது ஒரு அதோட அப்டேட் என்னங்கிறதுமே நமக்கு தெரியல. மீண்டும் வந்து பிரேமலதா அவர்கள் அவங்களோட கட்சி வந்து டிஎம்கேவோட தான் கண்டினியூ பண்ண போறாங்க, அவங்க டிவிகேவோட ஜாயின் பண்ற மாதிரி இல்லை. அடுத்தது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஸோ இவங்க வந்து டிவிகேவோட அலையன்ஸ் கண்டிப்பா பண்ண போறாங்கிற மாதிரியுமே பேச்சு இருந்தது. பட் அவங்க கிட்ட இன்டர்வியூ அப்படின்னு போறப்ப வந்து அவங்க வந்து அதுக்கு ஆமானும் சொல்லல, இல்லைன்னு சொல்லல, அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லல. பட் அவங்க சைடு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி சொல்றாங்க. பட் எதுவுமே நமக்கு ஒரு கன்ஃபார்மான நியூஸ் வரல. பட் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்தது. ஏன்னா அவங்ககிட்டயுமே எம்எல்ஏ இருக்கிறதுனால அவங்களுமே வந்து மேபி டிவிகே பார்ட்டியோட ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுவுமே இன்னும் ஒரு கன்ஃபார்மான நியூஸ் கிடையாது. அதே போல விடுதலை சிறுத்தை அவர்கள் பார்ட்டி. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வந்தாங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி அவங்க வர மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கறத அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலுமே பாத்தீங்கன்னா எம்எல்ஏ அப்படிங்கிறது இருக்காங்க, 2 எம்எல்ஏக்கள். ஸோ அவங்களுமே ஜாயின் பண்ண இங்க கவுண்ட் அப்படிங்கிறது ஏறும். ஆனா அதுவுமே இன்னுமே வந்து ஒரு கன்ஃபார்ம்டான நியூஸ் இல்ல. லைக் இவங்க ஜாயின் பண்ணாங்க. இது வரைக்கும் கன்ஃபார்ம்டான நியூஸ் வந்தது அப்படி இருக்கிறது காங்கிரஸ் மட்டுமே தான். இப்ப காங்கிரஸோட 5 எம்எல்ஏக்கள் வந்து இப்ப டோட்டலான கவுண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 113 அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த 113 மட்டுமே பத்தாது, 5 எம்எல்ஏ இன்னுமே தேவைப்படும். பிளஸ் இப்ப விஜயானா வந்து 2 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. சோ அதுல ஒரு இடத்துல மட்டுமா தான் அவங்க வந்து எம்எல்ஏவா வந்து இது கண்டினியூ பண்ண முடியும். சோ அந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். சோ அடுத்து எந்த கட்சி அப்படிங்கிறது எல்லாரும் போல நானுமே யோசிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் அதுக்கான அப்டேட் எப்படிங்கிறது மோஸ்ட்லி நமக்கு இன்னும் ஒரு நாள் 2 நாட்கள் வந்து கன்ஃபார்ம்டா தெரிஞ்சிடும். ஆனா இதுக்கு இன்டர்மீடியட்டா வந்து இந்த 118 லிமிட் அப்படிங்கிறது ரீச் ஆகாம பதவி ஏற்பு அப்படிங்கிறது பாசிபிளா அப்படிங்கிறது எனக்கு வந்து சோர்சஸ், ஆன்லைன் சோர்சஸ் படி ஆளுநர் அவர்கள் வந்து அந்த 18 லிமிட் வந்து ரீச் ஆனாதான் அந்த முதலமைச்சர் பதவி அப்படிங்கறது வந்து அந்த செரமோனி அப்படிங்கறத பண்ண முடியுங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகளும் இருக்கு. சோ என்ன அப்படிங்கிற அப்டேட்ஸ் வந்து நம்ம உடனுக்குடன் நமக்கு கிடைச்ச உடனே நம்ம கண்டிப்பா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு என்னோட சேனல் இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.